ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி என்னென்னா, என்னோடய நெய்பர், அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு நெய்பராக இருந்தவங்க இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வரேன்னு திடீர்னு சொல்லிட்டாங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்களுக்கு நல்லா சமைச்சு போடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. ஸோ என்னென்னா, வெஜ்ஜும் செய்கிறேன், நான்வெஜ்ஜும் செய்கிறேன். வெஜ்ஜு யாருக்குன்னா எனக்கு, அப்புறம் ஒரு தாத்தா வராரு. அவர் பக்கத்து வீட்டு தாத்தா தான். அவர் வந்து ரிட்டையர் தாத்தா. அவர் வராரா. தம்பி மேலே ரொம்ப அவருக்கு வந்து பாசம் என்னோடய குழந்தைங்க மேலே. ஸோ பார்க்க வரேன்னு சொல்லிட்டாரு தாத்தா. தாத்தாக்காண்டி வெஜ்ஜு, அப்புறம் இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான்வெஜ். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி, பீன்ஸு, கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் வந்து தாத்தாவுக்கு வந்து கேரட் பொரியல், அவரைக்காய் பொரியல், அப்புறம் அவர் வந்து ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார். ஸோ ஆம்லேட் வந்து லாஸ்ட்டாக போட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். அப்பளம் பொரித்து பாயசம் வைக்க போகிறேன் தாத்தாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரையி, அப்புறம் பாயாசம், அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் லாஸ்ட்டாக. இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். எனக்கு என்னென்னா, காலையில் இவர் வந்து சண்டே கிரிக்கெட் விளையாட போயிட்டாரா. எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போனாலும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு, கடன்னு செய்யணுமே அப்படின்னு. ஸோ வேக வேகமாக தான் செஞ்சிட்ருந்தேன் எல்லாமே. இன்னொரு பயம் என்னென்னா, எல்லாமே டேஸ்ட்டாக வரணும். முக்கியமாக வந்து தாத்தாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும். தாத்தா வந்து வயசானவர். அவர் வந்து தனியாக இருக்காரா. அவர் வந்து மேக்ஸிமம் வீட்டு சாப்பாடு இப்போ இல்லை. அவருக்கு வந்து வெளியில் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவருக்கு நல்லா சமைச்சு போடணும் அப்படின்னு ரொம்ப மனசார முருகனை வேண்டிக்கிட்டு செஞ்சேன். இன்னொன்று என்னென்னா, நான் விரதத்தில் இருக்கேன். நான் நான்வெஜ் வந்து சமைக்காமல் இருந்தேன் ஒரு 15 நாளாக. அம்மா வீட்டில் தான் ஹஸ்பண்டும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட் இருக்காங்களே, சரி ஓகே நம்ம சமைச்சு மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சமைச்சு போட்டேன். கண்டிப்பாக முருகன் கோச்சிக்க மாட்டார். வீட்டுக்கு வரவங்கள நல்லா உபசரிக்கிறது வந்து கடவுளுக்கே அது வந்து பிடிக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு, என்ன ஒரு ப்ளஸ்னால் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்த என்னோடய ஃப்ரெண்டும் சரி, அவளோட ஹஸ்பண்டும் சரி நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க. அப்புறம் பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளாண்டு ஈவினிங் வரைக்கும் நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணி வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக நடந்த கதையெல்லாம் நல்லா பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, ஒரு நெய்பராக பழகுனவங்க இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்காங்கன்னா, நான் அவங்களுக்கு வந்து உண்மையாக இருந்திருக்கேன். அது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக. சொந்தக்காரவங்க கூட வரமாட்டேன்றாங்க இப்போல்லாம். இவங்க வந்து அவங்களா ஃபோன் பண்ணி நான் வந்து வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன், அது சாப்பிட்றதுக்கு வரேன், எனக்கு இது வேணும்னு உரிமையாக கேட்டு வந்து அவங்க வந்து சாப்பிட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அதனால தான் இந்த விரதத்தை கூட கணக்கில் எடுத்துக்காமல் அவங்களுக்கு வந்து நல்லா சமைச்சு போடணும்னு சொல்லி சந்தோஷமாக சமைச்சு போட்டு நல்லா சாப்பிட்டாங்க. திருப்தியாக சாப்பிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வீட்டில் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கினேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி